ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் வந்து நம்மக்கிட்ட கலர் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கலர் பேப்பரை வச்சு நம்ம சூப்பரான ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஒன்று நம்ம வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் இந்த கலரில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த கலர் பேப்பர் கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு பாக்ஸ் மெஷர்மெண்ட் போட்டு இதை வந்து அப்படியே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நீளமான ஒரு பாக்ஸ் மாதிரி இதை வந்து எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கிறத அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 2 சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸஸான இடம் நான் விட்டு கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு இந்த இடத்தோட நம்ம வந்து இந்த பாக்ஸ் பக்கத்தில் இதை வந்து ஒட்டி விட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு. நமக்கு இப்போ ரெடி ஆகிருச்சு. இந்த பாக்ஸுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து ஒரு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மூடி மாதிரி நமக்கு தேவை இல்லையா? இதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாக்ஸை வந்து ஒரு பேப்பர் ஷீட் மேலே வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்றது வந்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பாக்ஸை வச்சு பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூடி மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு நம்ம இதை வந்து அதோட ஒட்டி விட்டுடலாம். இப்போ வந்து மூடி பாருங்கள், கரெக்டாக இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கா, இல்லை வந்து கரெக்டாக இது வந்து க்ளோஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த மூடி மாதிரி மூடுறதுல வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் டிசைன்ஸ் மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு இதை வந்து ஒட்டி விட்டுடலாம். நாமளே நம்மக்கிட்ட இருக்க கலர் பேப்பர் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் நாமளே ரெடி பண்ணிட்டோம். ஃபாதர்ஸ் டேக்கு சூப்பரான அருமையான ஒரு கிஃப்ட் ஒன்று நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு வந்து இதில் எந்த கிஃப்டாவது நம்ம போட்டு கொடுக்கணுன்னா இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த கிஃப்ட்ஸ் இதில் போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இருக்கேன்னா ஃபாதர்ஸ் டேக்கு நம்ம வந்து தேவையான டிசைன்ஸ் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹார்ட், அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இன்னும் க்ளூ போட்டு நம்ம வந்து சென்டரில் க்ளூ போட்டு இதை ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம வந்து விஷஸ் எழுதிக்கலாம். ஃபாதர்ஸ் டே விஷஸ் எழுதிட்டு இதை வந்து இந்த பாக்ஸில் ஒட்டி விடலாம். பாருங்கள், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பர்லாம் கட் பண்ணி ஒரு பென்னை வச்சு நம்ம வளைச்சி விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கிஃப்டாக வந்து ஒரு பென் உள்ளே வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பென் வந்து உள்ளே வந்து கரெக்டாக வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து வச்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம இப்படி வச்சோம்னா இந்த இடத்துல பென் வந்து கரெக்டாக அங்கங்கே ஓடாமல் கரெக்டாக நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி பென் வச்சு நம்ம கொடுக்கலாம் கிஃப்டாக. அதுக்குள்ளே இந்த மாதிரி கார்டும் நம்ம வந்து விஷஸ் எழுதி கொடுக்கலாம். அதுக்கு தான் நான் இதை ரெடி பண்ணுறேன்.
நம்ம வந்து ஃபாதர்ஸ் டே எழுதிட்டு அந்த பெண்ணை உள்ளே வச்சுட்டு இதை வந்து இந்த விஷஸையும் உள்ளே வச்சு கொடுத்தா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம இதையும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மூடுறதுக்கு மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 டிசைனையும் இந்த இடத்துல ஒட்டி விட்டுறேன். கேப் மாதிரி சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்க ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வெறும் கலர் பேப்பர்ஸ் தான். அந்த கலர் பேப்பரை மட்டும் வச்சே நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கலர் பேப்பரும் க்ளூவும் இருந்தாலே போதும். சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம ஃபாதர்ஸ் டேக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையான கிஃப்ட்ஸ் போட்டு கொடுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணணுன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேணும்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி விடலாம். நீங்கள் வந்து இன்னும் டெக்கரேட்டிவாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டி நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.